பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். நீ கல்யாணம் பண்ணா கல்பனா கழுத்துல தான் தாலி கட்டணும்னு என்னமோ சொல்லிட்டு போறாண்டா. இந்த விஷயத்துல ஒரு வாரமா செத்து பொழைச்சிட்டு இருக்கேன்டா. போய் ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டு கீழே வா. புரியுதா? வரேன்ப்பா. யார் மேலே உட்காந்து வந்தாலும் அது என் மேலேயே கேட்டு வரேன். சீக்கிரம். நீங்க கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் இங்க நடந்ததை நான் வெளியில சொல்ல மாட்டேன். நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்னால உங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? எனக்கு நீங்க வேணும். எனக்கு புருஷனா வேணும். பாருங்க என் பையன் எப்படி வரான் பாரு, ராஜா மாதிரி. வாடா வாடா, சபைக்கு நமஸ்காரம். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நாளையா இண்டே இருக்கு, பொண்ணை வர சொல்லுங்க. திருமாங்கல்யத்தை எடுத்துன்னு வாங்க. திருமாங்கல் இங்கே தானே இருக்கும். எங்க திருமாங்கல் எங்கடா? ஏன் தாலிங்க? எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. தெரியாதுன்னா என்னடா அர்த்தம்? இல்லப்பா, நாங்க பத்திரமா கொடுத்து வச்சிருப்பா, போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், எங்கேயாவது கை மருதியா வச்சிருப்பாங்க, தேடி பார்த்தா கிடைக்க போகுது. முகூர்த்த நேரத்தில் வேண்டாம் டென்ஷன். போகடா, போய் கேளுங்கடா, போகடா. என்னடா இதெல்லாம் முன்னாலேயே கவனிக்க வேணாமா? ஆம் கணானான் வா கணபதிகம் அவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம். தாலியை காணுமே. महागणपतये नमः. महागणपतिं ध्यायामि. महागणपतिमावाहयामि. महागणपतये नमः. शुक्लां प्रथम विष्णु जीवनतर्क्यं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. अम्मा उकाந்துங்கோ. महागणपतये नमः. போடுங்க, அச்சதை போடுங்க மாப்பிள்ள. महागणपतये மாப்பிள்ள, அச்சதை போடுங்க. महागणपतिं ध्यायामि. आवाहयामि. स्थापयामि. पूजयामि. மாப்பிள்ள, இந்த மாலையை பொண்ணு கழுத்தில் போடுங்க. அம்மா, நீங்கள் இந்த மாலையை மாப்பிள்ளை கழுத்தில் போடுங்க. சதமானம் பவதி ஹதாய பிரதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி. ஓம் தன்னோ வித்வச்சம் வருணः ஷண்ணோ முகத்பர்யமாம் ஷண்ணிந்திரோ பகஸ்பதிः ஷண்ணோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ. தமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசே டேய் நடராஜா, பிரம்ம வதிஷ்யாமி. மாங்கல்யத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா. சத்யம் வதிஷ்யாமி. தன்மாமவதோ தத்வக்தாரமவதோ வக்தாரம். கொண்டடா, கொண்டா. ஓம் சாந்தி சாந்தி. ஏன்டா ஒரு மாதிரி பாக்குறேன்? இல்லப்பா, வெறும் பாக்ஸ் தான் இருக்கு, தாலியை காணும். ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணும்பா.
காணுமா? காணும் என்னடா அர்த்தம்? இப்ப திருமங்கல் என்ன பண்றது? இதெல்லாம் முன்னாலே கவனிச்சு பண்ணிருக்க வேண்டாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை நேரம்? வர்ற கோவத்துல உங்களை இல்லடா பாருங்க. அப்ப இருங்கப்பா. கொஞ்சம் பொறுமையா இருடா. எங்கேயாவது வச்சிருப்பாங்க, தேடி பார்க்கட்டும். பொறுமையா இரு, பொறுமையா போங்கடா, இருடா. போய் நல்லா தெரிஞ்சுக்கடா. போங்கடா. ஒரு பாருங்க பசங்க. இவங்களை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுவேன்? கடைசி நேரத்துல இப்படி கால வர்றாங்களே. ஏய் வா. ஏய் எங்கடி போற? கல்பனா, ஏய் ஏய் என்னடி பண்ண போற? சொல்லு. இரு. என்னடா நல்லா தேடினீங்களா? கிடைச்சிருச்சா? இல்லப்பா. ஐயோ, இப்ப தாலி இல்லைன்னா கல்யாணம் என்ன ஆறுது? தேடி பார்த்தேன், காணும்பா. காணும் காணும் என்ன பண்றது? இப்ப முகூர்த்தம் முடிய போகுது. ரூம்ல வச்ச திருமங்கல் எங்க போகும்? வச்சிருங்க. நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். வேதவல்கிட்டயே சொன்னேன். பெட்டி இருக்கு, மாங்கல் ஒண்ணு யாராவது எடுத்து வச்சு விளையாட்டு இருக்கீங்களா? கொடுத்துருங்க. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கொஞ்சம் கவனமா கேளு. டேய், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப என்னடா பண்றது? சாமி சாமி இங்க பாருங்க, இந்த முகூர்த்தம் தவறிட கூடாது. திருமங்கலத்தை தேடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அது கிடைக்காம போனா இந்த கல்யாணம் நின்றுடக்கூடாது. இது ரொம்ப நாள் கனவு. இந்த வேத வழி எனக்கு மறுபடியும் வந்தாகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கவலையே படாதீங்க. திருமாங்கல்யதாரன் இல்லைனாலும் மஞ்சளை வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி சார், பேஷா பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க. அப்படியே பண்ணுங்க. லட்சுமி நாங்கள் இதை எத்தனை எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. மகாதேவாய வித்மஹே தன்னோ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஆத்யாயனாய வித்மஹே தன்னோமாரி வித்மஹே தன்னோ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. கௌரீமாய பிரதான. ஏய் வா வா. போ. வேண்டாண்டி, போடி. சொன்ன கேளு. गौरीमिमाय जलानक्षत्रेकवदे प्रदेशात्पुष्पदे षष्ठापदेनुपदे बभूषेतकत्राक्षरा भ्रमेभ्युमन् ஓம் கௌரிதேவதாப்ஜாய நமோ நமः. எல்லாரும் அச்சதை எடுத்துக்கோ. திருமாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. திருமாங்கல்யதானம் பண்ணிடலாமா? திருமாங்கல்யதானம் பண்ணுங்கோ. ஓம் சர்வமங்கள கல்பனை தற்கொலை படிக்க போறா. சீக்கிரம் வாங்க.
என்னாச்சு போய் பாருங்க என்னாச்சுன்னு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்னன்னு பார்க்கலாம். சீக்கிரம் போங்க என்னன்னு போய் பாருங்க வாங்க வாங்க. கல்பனா யாராவது வாங்க ப்ளீஸ். கல்பனா கல்பனா சொல்றத கேளு. கல்பனா கல்பனா ப்ளீஸ். கல்பனா நான் சொல்றத கேளு கல்பனா. வாங்க சீக்கிரம் வாங்க. யாருக்கு என்னாச்சு? என்ன பாச்சு? கல்பனா சார் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லி கதவு சாத்திட்டான். கல்பனா தரமா எதனால கல்பனா டேய் வாடா போய் பாப்போம். வாங்க போமா சீக்கிரம் வேற வழி இல்ல, கதை உடைங்க. உடப்பா என்னம்மா கல்யாணம் பிரச்சனை பண்ணிட்டியாமா? எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. இப்படியாம்மா பண்றது? என்னாச்சு சார்? என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்துல அபசகனமா ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு சாக பாத்துச்சியா? என்னாச்சு? முட்டாள் பைத்தியமா பிடிச்சு கொடுக்கு. ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ண? தூக்குல தொங்க பாத்தியாம கல்யாண காரியத்தெல்லாம் பொறுப்பா நின்னு பண்ணேன்னு உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு நிக்கிறேன். என்னடா சுத்தம் கிறுக்கு பண்ணாத. ஏமா உனக்கு என்ன ஆச்சு? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு காரியத்தை பண்ற? சும்மா அழுதுகிட்டு இருந்தா என்ன? என்னாச்சு உனக்கு? எதுவா இருந்தாலும் பிள்ளைல சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் அழுதுகிட்டு இருந்தா என்னவா அர்த்தம்? தூக்கு போட்டுக்கு பாத்தியா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. நாங்க என்ன பண்ணுவோம் பண்றோம். இல்லங்கய்யா நான் சொன்னா உங்க குடும்ப மானமே போயிடும். மானம் போயிருமா? என்னடா பேசுறவ? அது என் மானம் போகும்படி அப்படி என்னமா சொல்ல போற நீ? எதுவா இருந்தாலும் சொல்லு. வேண்டாயா உங்களுக்கு அசிங்கமாயிடும். வேண்டாம். என்னடா புதுராவே பேசிட்டு இருக்கற? எனக்கு அசிங்கமான பரவாயில்லமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. உங்க குடும்பத்துல ஒருத்தர் என்ன கெடுத்துட்டாரு. பிரபு என்னெல்லாம சொல்ற? இப்படி வளர்றா இவன். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தருக்காருன்னா என் குடும்பத்துல யார்? ஏய், ராஸ்கல்! என்ன பண்ண? ஐயா, என்ன பண்ண? ஐயா, என்ன பண்ண? ஐயா. சொல்லு. அவரையே அடிக்கிறீங்க. அவர் இல்ல. இவன் இல்லையா? இவன் இல்லைன்னா வேற யாருமா? வேற அப்படி யாரு என் குடும்பத்துல? யாருமா கை காட்டுன? ஏன் சுந்தரையா சொல்ற? எனக்கே தெரிஞ்சிருச்சு அவர் என் கழுத்துல தாலி கட்ட மாட்டாருன்னு. அதனால நானே கட்டிக்கிட்டேன். டேய் ராமநாதா, காலையில இருந்து நம்ம தாலியை தேடிக்கிட்டு இருந்தோமே, அது இவ கழுத்துல எப்படிடா தொங்குது? வணக்கண்ணா, இந்த பொண்ணு உன்னை பத்தி என்னதாமோ அவலமா சொல்லிட்டு இருக்காடா. இவனை பத்தி அப்படி பேசுற? உன் நாக்கு கூசல? எப்பேற்பட்ட பையன் இவன்? இவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் உனக்கு திடீர்னு பேராசை வந்துருச்சா? பணக்கார வீட்டு மருமகனாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவியா? வர்ற கோசம் அடிங்கய்யா, அடிச்சு கொல்லுங்க. ஆனா
நான் சொல்றது பொய்ன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் எனக்கு எடுத்தது உண்மைதான். இல்லன்னு அவரை சொல்ல சொல்லுங்க. கடையில வேலை பார்க்குற ஏழை பொண்ணுங்கிறதுனால என்ன அமைதியா இருக்க சொன்னாரு. நானும் சம்பளம் கொடுக்கற முதலாளிங்கிறதுனால அமைதியா இருந்துட்டேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே என்ன தொட்டு கற்பழிச்ச ஒருத்தர் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறத என்னால தாங்கிக்க முடியல. அவர் மனைவியா செத்து போகணும் தான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டீங்க. ஆனா இப்ப இல்லாட்டியும் நான் நிச்சயமா செத்து போயிடுவேன். நான் சாக போறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நான் செத்தே தீருவேன். என்னடா என்னடா அம்மா சொல்லிட்டு இருக்கா? அமைதியா நிக்கிறேன். டேய் ராமநாதா, சுந்தரால இதுக்கு எப்படா பதில் சொல்ல முடியும்? அந்த புள்ள வாய்க்கு வந்தபடி வளரிட்டு இருக்கு. அதை நம்பிக்கிட்டு நீ நம்ம பிள்ளைய போய் சந்தேகப்படுற? ஆமாப்பா, கண்டத பேசுறதையெல்லாம் நாம எதுக்கு கேட்கணும்? அவ நாக்குல நரம்பு இல்லாம பேசுறா. அவளை அடிச்சு நொறுக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவ தாலிய பறிக்க திட்டம் போடுறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நாக்கு அழுகி போயிடும். ஏய், கடையில வேலை பார்க்குற கூலிக்காரி நீ. அவர் எங்க, நீ எங்க? என் மருமக உன்னை தொட்டாரு கெடுத்தாருன்னு வாய் கூசாம சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஐயா, முதல்ல அவளை வெளியே போக சொல்லுங்க. நம்பி வீட்டுக்குள்ள விட்டோம் இல்ல, அதான் நமக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. வெளியே போக சொல்லுங்க அவளை. இவகிட்ட என்ன பேச்சு? போடி வெளியில. கல்பனா, ப்ளீஸ் என் வாழ்க்கையோட விளையாடாத. அன்னைக்கு சுந்தர நான் லவ் பண்றேன், அவர் என்ன லவ் பண்றாருன்னு சொல்லி விளையாடுனீங்க. அந்த மாதிரி தானே இதுவும்? இல்ல வேதா, அவகிட்ட என்னம்மா நீ போய் பேசிக்கிட்டு? ஏ கல்பனா, உங்ககிட்ட அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லுமா, என்ன ஆதாரம் இருக்கு? அதானே, என்ன ஆதாரம் இருக்கு கேக்குறாருல, சொல்லுமா. ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நடந்த சம்பவத்தை வெளியில சொல்லாம இருக்க கல்பனாவுக்கு சுந்தரம் சார் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் செக் இது. இந்தாங்க ஐயா. கையெழுத்து மாதிரியே இருக்கு. நீதான் போட்டியா இல்ல ஒவ்வொரு போறச்சிரியா? ஐயா, கல்பனா போய் சொல்லலையா? சுந்தர் சார் ஏன் அமைதியா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. தேவி, சும்மா இரு கல்பனா. இப்போ சுந்தர் சார் சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? ஐயா, இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா, இன்வெர்டர் கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஒரு லேடி வந்தால அன்னைக்கு ராத்திரி நடந்துச்சு. அந்த லேடி போனதும் கல்பனாவும் சுந்தர் சாரும் ஹோட்டல் ரூம்லயே தங்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு சார் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாரு. தான் வராததுக்கு ஏதாவது பொய் சொல்லியிருப்பாரு. ஹோட்டல்
வீட்டுல இருந்து கல்பனாவை மறுநாள் காலையில தான் சார் அவளை வீட்டுல டிராப் பண்ணிருக்காரு. நீ போனே அவளோட எக்ரிமெண்ட் போட போன. நீ அந்த எக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு வருவேன், உன்னோட சேர்ந்து கோடவுன் போனாலும் வெயிட் பண்ணா உன்னை ஃபோன்லையும் கனெக்ட் பண்ண முடியல. ஒன்னால தான் ஃபோன் பண்ண முடியல. கல்பனாவை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல மறந்துட்டேன்ப்பா. சுகுமார் இல்லப்பா, அதான்ப்பா என் ஸ்கூல்மேட் சுகுமார். ஆமா, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனா? ஆக்சுவலா நான் 1 மந்த் பாம்பேல இருந்தேன் அங்கிள். நேத்து தான் சுந்தர் கல்யாணத்துக்காக கிளம்பி வந்திருக்கேன். அவன் எப்படி அங்கிள் என்ன ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க முடியும்? பின்ன ஏன் அவன் அப்படி சொன்னான்? அவன் போய் சொல்லியிருக்கான் அங்கிள். அதுவாப்பா, அது இந்த சுகுமார் இல்லப்பா, அது வேற சுகுமார், என் ஜூனியர். இவன் வேறப்பா. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல, நீ என்ன சொன்னாலும் என்ன தடை காமிச்சாலும் நான் நம்ப தயாரா இல்ல. இவன் நான் பெற்ற முள்ள. டேய், என்ன சொல்லிட்டு இருக்க? கல்லு மாதிரி நிக்கிறியே. டேய், எல்லாருமே சந்தேகப்படுறாங்கடா. இவன் சொல்லுதெல்லாம் போய் இன்னும் சொல்றா. என் பையன் உத்தமன்னு சொல்றா. சொல்லு, நான் இந்த தப்பா இல்லைன்னு சொல்லு.